அவ கேட்டிருந்தா உஷாராயிருப்பா. அதுக்கேத்த மாதிரி புதுசா ஏதாவது திட்டம் போட்டிருப்பா. கொஞ்சமாவது ஜாக்கிரதையா இருக்கணும்லடா. யாரு முன்னாலே என்ன பேசணும்னு பார்த்து பேசணும்டா. சரி விடுங்க, அவன் தான் சொல்றான்ல அவ கேட்டுக்க மாட்டான்னு. ஒரு வேலை கேட்டு இந்த பார்லர் அம்மா மணி கிட்ட காசை கொடுத்து ஆஃப் பண்ணிச்சுன்னா அந்த ஆளு வந்து போய் சொல்லுவான்ல. அப்படியே அவ போய் சொன்னாலும் அங்கேயே 4 ஆறு அறைவேன். அப்படி பண்ணீங்கன்னா ஜட்ஜி உங்களுக்கு வெளில போட்டுருவாருமா. ஏற்கனவே நீங்க கொடுமைக்கார மாமியார்னு அந்த பார்லர் அம்மா சொல்லி வச்சிருக்குது. நீ ஒன்னும் நீத்து ஹோட்டல்ல வேலை பார்க்கல? ஆமா அத்தை, அங்க பார்க்கலதான். ஆனா இனிமே ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்க போறாரு. ஸ்ருதி ஹோட்டல்லையா? ஆமாமா, நான் ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்ல ஜாயின் பண்ணேன். சூப்பரா, நல்ல விஷயம் ரவி. இப்போ அது உனக்கு தோணுச்சே. எப்படியோ உன் பிரச்சனை முடிஞ்சது. ஸ்ருதி இன்னைக்கு வீட்டுக்கு வந்துருவாள்ல? ஆமா மாமா, இதுக்கே ஸ்ருதி கிட்ட பேசி நான் ரவியை வேலைக்கு சேர்த்துக்க ஒத்துக்க வச்சிருக்கேன். இப்படியாவது 2 பேரையும் சீக்கிரம் சேர வச்சிடலாம். ஆமா, இவ பெரிய அயல் நாட்டு அதிபர் 2 நாட்டையும் சேர்க்க போறாளாம். நீ பேசாம இருந்தாலே போதும். பேசாம இருந்தா பிரச்சனை இல்லைன்னு நீங்க சொல்றீங்க பாருங்க. ஜியா, இப்ப நடந்தது நல்லதுக்குதா. நீனா சுருதிக்கு நல்ல புத்திட்டா சொல்லுவா. நீ வாயை வச்சுட்டு சும்மா இருந்தாவே போதும். என் விஷயத்துக்கு வாங்க. வக்கீல் கிட்ட பேசுனீங்களா? ஏதாவது சொன்னாங்களா? அன்னைக்கு மாதிரி கோர்ட்ல வந்து எதையும் உணர வேண்டாம்னு சொன்னாங்கடா. திரும்பவும் எதையாவது பேசி உன்னை மறக்குவா. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. என்னால ஒரு உயிர் போயிருச்சேடா. ஆக்சிடென்ட்ங்கிறது நம்மள மீறி நடக்கிற விஷயம். வேற என்ன பண்ண முடியும்? அது நம்ம கையில இல்ல. அடுத்து என்ன பண்றது யோசிப்போம். லைசன்ஸ் வாங்கி வச்சுட்டாங்கடா. கேஸ் முடிகிற வரைக்கும் அது ஸ்டேஷன்ல தான் இருக்குன்னு சொல்றாங்கடா. சரி, உங்க வழக்கமா நடக்கிற விஷயம் தான்டா. பாத்துக்கலாம்டா. உள்ள எங்க போகுது? உன் லைசன்ஸை கேன்சல் பண்ற வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன்.